ஒரு கேள்வி என்ன, ரெண்டு பேர் சுத்தி கொண்டு திரிகிறாங்க. அவங்களோட மொழியே சரியில்லை. கேளுங்க கேளுங்க, ஆரம்பிக்க முதலே கேள்வியா கேளுங்க. அவங்க இந்த லாய்ட்டரிங் லெஜண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்களோ அண்ணே? அது என்ன கம்பெனி என்ன? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா எப்படி வெட்டியா எப்படி சுத்தி திரியறதுன்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல ஒவ்வொரு தேசமா போய் அந்த இடங்களில் உள்ள மக்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, எப்படி துதிக்கிறாங்கன்னு பார்க்கறாங்களாம். இப்ப ஆமா, இப்ப நம்ம சிங்கார சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இங்க நாங்க எப்படி ஆண்டவரை துதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம் என்று பார்க்க போறாங்களாம். சரியா சொன்னீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பிக்கலாமே. தந்தனத்தம் என்று சொல்லியே தாளதந்தத்தோடு பாடும் போடு சங்கங்களும் தாளம் போட வரம் தர வேண்டுமையா, இசையா வரம் தர வேண்டுமையா. மக்கள் மனதிலே ஆண்டவரின் செய்தி சொல்ல, ஆண்டவரின் செய்தி சொல்ல வரம் தர வேண்டுமையா, இசையா வரம் தர வேண்டுமையா. இன்றைய நாளைக்குரிய செய்தி என்னவென்றால், ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் கூறுவது ஆலோசனை கர்த்தரை பற்றியது. சரிதானே என்ன? சரியா சொன்னீங்க. அதே ஒரு பாட்டை அவுத்து விடுங்க. உடுமே நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, அவரின் நாமம் அதிசயமே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, அவரின் நாமம் அதிசயமே. ஆலோசனை கர்த்தராய் என்று இருப்பார். அதிசயம் இது அதிசயம், அதிசயம் இது அதிசயம். அண்ணே, ஆலோசனை என்ற வார்த்தையை கேட்டதும் என் வைஃபின ஞாபகம் வந்துட்டு தானே. அவ தான் அடிக்கடி ஆலோசனை ஆலோசனை என்று சொல்லி கொண்டிருப்பா. அது என்ன ப்ரோ, சின்ன பெருசா இல்லாம சின்ன சின்ன ஆலோசனை? என்னுடைய வைஃப் மட்டும் இல்ல அண்ணே, இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் எக்ஸப்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமோ, எல்லார வைஃப் மேருமே சின்ன சின்ன ஆலோசனைகளை அள்ளி வழங்குறல சரியான கட்டிக்காரர்கள் அண்ணே. எங்கட வீட்டுல அண்ணன் இந்த கார் வாங்குறது வேற, எந்த இடத்துல வீடு கட்டுறது, எந்த ஹாலிடேக்கு வேற போறன்ற இந்த சின்ன சின்ன ஆலோசனை எல்லாம் வழங்குறதுல இந்த வைஃப் பெரிய எக்ஸ்பர்ட் அண்ணன். அப்ப என்ன நீங்க மட்டும் பெரிய பெரிய ஆலோசனை தான் சொல்லுவீங்களாக்கும்? அது இருக்கு, சொல்லுவாங்களே. நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு என்ன சட்டையை கொண்டு போகிறது, ஆஃபீஸில் போயிட்டு என்ன சமைக்கிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் பசங்களை கொண்டு போய் யார் ட்ராப் பண்ணுறது, இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஐட்டங்கள் தான் எங்ககிட்ட வரும் தெரியுமா? என்னென்ன ஆம்பளையால் இந்த ராஜாங்கத்தை பிச்சு பிச்சு விடுறீங்களே. வலி ஐயோ, போதும் போதும் விட்டா. நீங்க அக்கு வேற ஆணி வேற, உங்களோட குடும்ப சீக்கிரட் எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறீங்க போல இருக்கு. அண்ணன் நீங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணுங்க அண்ணன். இன்னைக்கு நாங்க எங்கட பிரச்சனைகளுக்கு மனுஷருடைய ஆலோசனை தேடி திரிகிறோம், அலைகிறோம். ஆனால் மனுஷருடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வையோ சந்தோஷத்தையோ கொடுக்க போவில்லை. ஆனா கர்த்தருடைய ஆலோசனைகள் ஒரு நாளுமே வீண் போகாது. ஆமாண்ணே, ஒரு நாளுமே போகாதுண்ணே. சரியா சொன்னீங்கண்ணே. நம்ம கர்த்தர் நம்மளோட பிரயாணம் செய்யும் பொழுது நம்ம எந்த பிரச்சனையை குறித்து ஒருபோதும் கவலைப்பட தேவையே இல்லைண்ணே. ஆலோசனை கர்த்தர் என்னோடு இருக்கின்றீர், என்னாலுமே நாமமே பாடி போற்றுவேன். ஆலோசனை கர்த்தர் என்னோடு இருக்கின்றீர், என்னாலுமே நாமமே பாடி போற்றுவேன். நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. பரத்திலிருந்து இறங்கி வந்து ஆலோசனை கர்த்தரா
நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் ஆலோசனை கர்த்தர், நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமம் பாடி போற்றுவேனே. பைபிள்ல ஒரு சமாரிய பெண்ணுக்கு இயேசு சொன்ன ஆலோசனையை பற்றி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எஸ் சாமி, பொண்ணுக்கு ஆலோசனை சொன்னார, உண்மையிலே அவங்க கேட்டு நடந்தாங்களாண்ணே? அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் வேற டைப்பு, இந்த காலத்துல பெண்கள் பேசவே வேண்டாமே அதை பற்றி. அப்பா பொம்பளைங்களை மட்டும் புடிச்சு இழுக்கலன்னா இந்த ஆம்பளைங்களுக்கு தூக்கமே வராது போங்க. சரி சரி, மைட்ஸ் கூலா இருங்க. அண்ணே, நீங்க மேல போங்கண்ணே. தம்பி என்ன மேல அனுப்புறதுலயே குறியா இருக்கிறீங்க. சமாரிய தேசத்தின் வழியா இயேசு போன போது களைத்து போய் ஒரு கிணற்றருகே உட்கார்ந்தார். அந்த நேரத்திலே தண்ணி அள்ள வந்த அந்த சமாரிய பெண்ணிடம் தாகத்துக்கு தா என்றார். ஆமா, அவள் தயங்குவதை கண்ட இயேசு, நீ போய் உன் புருஷனை கூட்டி வா என்றார். அவளோ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். உடனே இயேசு, நீ சரியாக சொன்னாய், 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், ஆனால் இப்போது இருப்பவன் உன் புருஷன் அல்ல என்றார். சரியா சொன்னீங்கண்ணா, அவர் சரியா சொன்னாருண்ணா. அந்த பொம்பளை நச்சரிப்பு தாங்காம இவன் எல்லாம் ஓடி இருப்பானண்ணா. தயவுசெய்து அண்ணே, பல பேருடைய சிந்தனையும் இந்த கூட்டத்தில் அதுவாக தான் இருக்கும் அண்ணே. அண்ணே, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ஓடி போலாமே. ஐயையோ, விட்டா நீங்களே எங்க மனுஷன்மார்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருவீங்க போல இருக்கே. நிறுத்துங்க உங்களோட புலம்பல. அந்த சமாரிய பெண் ஆண்டவரின் தீர்க்கதரிசனத்தின் வெளிப்பாட்டை பார்த்து வியந்தவளாய் இயேசுவை மேசியா என்று அறிந்து கொண்டாள். அவள் அந்த விசுவாசத்தினால அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டது. ரட்சிப்பை அருளினார் கொண்டாடுவோம், நித்திய வாழ்வு அருளினார் கொண்டாடுவோம், சமாதானம் அருளினார் கொண்டாடுவோம், ஆனந்தமாய் பாட்டு பாடி கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். இப்படி பைபிள்ல சொல்லப்பட்ட இன்னும் ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்படியா அண்ணே? என்ன சம்பவம் கேட்கவே ஆர்வமா இருக்கும், சொல்லுங்கண்ணே. அண்ணே, நேற்று எங்கட விட நடந்த சம்பவத்தை பற்றி அண்ணே சொல்ல போறீங்க? அப்படி என்ன ப்ரோ, எனக்கு தெரியாம உங்க வீட்டுல நடந்துச்சு. எனக்கு தான் கதை பிடிக்குமே, சொல்லுங்க. நேற்றைக்கு நானும் என் மனைவியும் சண்டை போட்டோமல்லோ, நீங்க அந்த கதையை சொல்ல போறீங்களன்னு நினைச்சேன். ஐயா, நானும் என்னவோ பெருசா புதுசா ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சேன். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதாங்க, இதை போய் சொல்லிக்கிட்டு. நானும் ஏதோ பெரிய விஷயமாக்கும் யோசிச்சு நீங்க என்ன புசுக்கண்ட ஒரு சப்பையான விஷயத்த சொல்லிட்டீங்களே. சொல்லுறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நேற்றைக்கு நானும் என் மனைவியும் சண்டை பிடிச்சு கொண்டு அவ என்னோட கதைக்க மாட்டேன்னு சொல்லி போட்டேன். ஐயோ, செம்ம ஜாலியா இருக்கணும். 2 நாள் ஜாலியா இருந்திருக்கலாம். நீங்க போய் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க கூல் பண்ற பேர் வழியில ஏதான் சொல்லி மாட்டிக்கிட்டியல் போல கிடக்குது. அப்படியேதான். இதோ பாரம்மா, உனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கிறபடியா டாக்டர் கொஞ்சம் ரெஸ்டா இருக்கணும்னு சொன்னவரல்லோ, அதனால கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு கொஞ்சம் சத்தம் போனா 2-3 நாளைக்கு 2 தான் சொன்னேன். இன்னொரு கை பார்த்துட்டானே. ஒரு கை பீஸாவே போயிட்டா ப்ரோ. KFC மாதிரியா, சிக்கன் 65 மாதிரியா? சும்மா இருங்கப்பா, சொல்ல வந்தது சொல்ல விடாம இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க. விபச்சாரத்துல பிடிப்பட்ட ஒரு பெண்ணை சில பேர் இயேசுவிடம் கூட்டி கொண்டு வந்து அவளுடைய செய்கைகளை கண்டித்து அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க. அதை விட மேலதிகமா ஒரு ஆலோசனை சொன்னாங்க, கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா இயேசு குனிந்து தரையிலே விரல்களினால் எழுதினார். அவளை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை, அவளை விசாரிக்கவும் இல்லை. ஒன்றை சேர்ந்து பாடுவோம், மன்னவனை வாழ்த்துவோம், ஆலோசனை கர்த்தர் அவர் தேவனே.
அவளுடைய வாழ்வை மாற்ற வல்லவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, உங்கள பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்னார். அண்ணே, யார் அண்ணே பாவம் செய்யாதவர் இருக்கினம்? சரி, ஷுவரா கூட்டம் கிளஞ்சு போயிருக்கு. சரியா சொன்னீங்க. அப்படியே நடந்தது. இயேசு அந்த பெண்ணை நோக்கி, நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். சரியா சொன்னீங்கன்னு. நம்ம இயேசு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறதுனால ஆலோசனையும் மன்னிப்புமே அவர் பதிலா இருந்துச்சு. கேட்கவே சும்மா புல் அடிக்குது அண்ணே. இப்படி ஒரு தீர்ப்பை யாரால என்ன கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட அன்பான ஆலோசனை கத்தரை நாங்களும் எங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதன் அவசியம் என்ன என்பதை இப்ப எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமாண்ணே, நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னே. மனுஷங்களை நம்ம நாடி தேடி ஓடாம கர்த்தருடைய ஆலோசனையை மட்டும் கேட்டு நம்ம நடந்தோம்னா நன்மையே அப்படிங்கறத இப்ப நல்லா உணர்ந்து கொண்டோன்னே. மூலமாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாகவும் அவருடைய ஆலோசனைப்படி நாமும் தினமும் நடக்க முயற்சி எடுக்கணும் என்றதை எல்லோரும் அறிஞ்சிருப்பீங்க என்று நம்புறேன். நம்ம அண்ணா நம்ம முடிச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடி முடிச்சிருவோமாண்ணே? முடிச்சிடலாமே. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம்,